Hi students, இப்போ நாம இந்த வீடியோல பார்க்க போறது விஷாரத் உத்ராத் பிப்ரவரி எக்ஸாம் 2021கான சிலபஸோட அதில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதனோட வித் மாடல் பேப்பரோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஸோ இஆர்சிஸ் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், ஸோ எஸ்ஏஸ் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், ஓகே, ஸோ இது எல்லாமே டிப்னீஸு எல்லாமே ஸோ எந்தெந்த லெசன்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற போர்ஷன்ஸும் ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த பிப்ரவரி எக்ஸாம் ஆல்சோ ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, ஸோ ஆன்லைன் லாஸ்ட் டைம் அக்டோபர் 2020 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணாங்க அப்படின்ற ஐடியாஸ் இருக்கும். பட் நியூவாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது எப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியாது இல்லையா? ஸோ தட் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் இல்லை இதில் இருக்கிற எஸ்ஏஸ் ரிலேட்டடாகவும் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் நான் உங்களுக்கு ஸோ எப்படி நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் தென் என்னென்ன கொஷின்ஸ் ரீட் பண்ணணும், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களோட புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த எஸ்எஸ் படிக்கணுன்றதை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த லெசன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னாலும் நான் அந்த ஒரு எஸ்எஸ்க்குமே வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பிரச்சா சபாலேருந்து கொடுத்துருக்குற சிலபஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஷாரத் உத்ராத் அக்டோபர் 2020 லியேன்னு இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே போர்ஷன் தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எக்ஸாமுக்குமேன்றதுனால ஸோ இது உங்களுக்கு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேம் போர்ஷன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% தான் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் எழுதினவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இந்த டைம் புதுசாக எழுதினவங்களும் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் போர்ஷன் 50% தான். 50% மீன்ஸ் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன். ஓகே, 10 எஸ்ஏஸ் இருக்குன்னா 5 எஸ்ஏஸ், 6 எஸ்ஏஸ் இருக்குன்னா 3 எஸ்ஏஸ், அந்த மாதிரி ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அதுக்கான சிலபஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்றதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ அண்ட் தென் ஒரு டாப்பிக்லேயும் ஸோ எத்தனை லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன லெசன்ஸு, அண்ட் தென் அதில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? பேப்பர் 1 ஸோ பஹலா பத்ர. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் இதில் நவீன் பத்திய சைனிகா 2 என்ற டாப்பிக்கில் 3 பார்ட்ஸ் இருக்குது. அதாவது ஆதோனிக் காவிய கண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 to 7 அதாவது ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 7 லெசன் வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். இது சிலபஸ். அதாவது 1 to 7 லெசன் தான் உங்களுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, உருது காவிய கண்டில் 1 to 5 ஃபஸ்ட்டு 5 லெசன் நீங்கள் படிக்கணும். தேர்ட் டாபிக் பிராஜின் காவிய கண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 லெசன் நீங்கள் படித்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சவடின்ற டாப்பிக்கில் சந்தர்ப சஹித் வியாக்யா. ஸோ அதில் சந்தர்ப சஹித் வியாக்யானா இஆர்சி, அதாவது நம்ம இங்கிலீஷில் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெஸ்ட்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது எந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் பேசினாங்க, யார் பேசினாங்க, அதுக்கான விளக்கம் என்னன்றது தான் சந்தர்ப சஹித் வியாக்யான விளக்கம். அதாவது அதில் 1 to 13 அதாவது ஃபஸ்ட்டு 13 நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரித்திர சித்திரனில் பார்த்தீங்கன்னா 2 பேரோடது தான். ஒன்று லக்ஷ்மணனோடது அண்டு சூர்பனகா. இது 2 கேரக்டர்ஸ் நீங்கள் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. டிப்னியில் ராம் அவுர் சீதா, இவங்க 2 பேரோட டிப்னியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பிரச்சா சபாவில் கொடுத்துருக்குற சிலபஸ். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் வேணும், லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸ் தெரிஞ்சு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜஸில் இருப்பீங்க. ஸோ இது ஆக்சுவலி மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா
லாஸ்ட் மினிட்டில் படிக்க டைம் இல்லாதவங்க இல்லை பெரியவங்க எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை, எவ்ரிடே அவங்க ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படிக்க டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு செலக்டிவாக எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவாக இந்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆதூனிக் காவிய கண்டில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக என்ன படிக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் 1 से 7 तक. ஸோ ஃபஸ்ட்டு 7 லெசனில் நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். என்னென்ன 7 லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம். நவீன் பத்திய சைனிகா 2ல் ஸோ ஃபஸ்ட்டு 7 லெசன் நமக்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் வந்து பிரேம் மாதுரி, மாத்ருபாஷா பிரேம், அண்ட் தென் ஸ்வதேஷ பிரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் விப்ளவ் காயன், வீர் பூஜா, समदर्शी भगवान, कैदी और कोकिला, कार्नेलिया का गीत, आंसू, श्रद्धा का सौंदर्य, झांसी की रानी, चांद और कवि, जनतंत्र का जन्म, हिमालय. ஸோ இந்த 7 லெசன் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான போர்ஷன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஏ வைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு 7 லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு இந்த 4 லெசன்ஸ்குள்ளேருந்து ஒரு எஸ்ஏ கண்டிப்பாக வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே இந்த ஒரு லெசனில் 2 டாபிக் இருக்குன்னா 2மே தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். இந்த 4ல் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த வீர் பூஜா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இந்த 3 டாப்பிக்கில் வீர் பூஜா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 4 லெசனில் எஸ்ஏ படிச்சுக்கோங்க. இஆர்சி நீங்கள் எப்படி படிக்கணும், இதுலேருந்து உங்களுக்கு இஆர்சி வரும். மீன்ஸ் என்னென்னா 2 இஆர்சி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ 2 இஆர்சி வரும். ஸோ 2 இஆர்சி எப்படின்னா உங்களுக்கு 1 and 2ல் நீங்கள் இஆர்சிக்கு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 and 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 and 2 இதில் 2த்தில் இஆர்சி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பிரிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டில் 5th லெசன் 1 2 3 லெசன் தான் இருக்குது. 3 லெசன்னும் போது நீங்கள் நிறைய இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒரு இதுலேயும் ஒரு இஆர்சி தான் இருக்குது. அப்போ டோட்டலாகவே 3 தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸோ இஆர்சிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் வரும். ஒரு இஆர்சிக்கு 8 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் டோட்டலாக 2 இஆர்சி எழுதும்போது உங்களுக்கு இதுலேயே 16 மார்க்ஸ் வந்துடும். அண்ட் தென் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டு எனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 4 படிச்சிட்டிங்கனாலே ஷோராக இதிலேருந்து நீங்கள் 1 அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ், ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக 16 + 15 இதுலேயே உங்களுக்கு 31 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடுறீங்க. ஓகேவா, ஸோ அகெயின் சொல்கிறேன், எஸ்ஏஸ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 4 லெசன் படிச்சுக்கோங்க. இஆர்சி படிக்கும் பொழுது இந்த டாப்பிக்கில் ஆதூனிக் காவிய கண்டில் ஃபஸ்ட்டு 2 லெசன் அண்ட் தென் 5th லெசன். ஸோ இது 2த்துலேருந்து படிச்சிட்டிங்கனாலே ஷுவராக உங்களுக்கு 2 இஆர்சி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இது ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருது காவிய கண்ட் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ உருது காவிய கண்டில் நமக்கு எத்தனை லெசன் கொடுத்துருந்தாங்க, டோட்டலாக ஃபஸ்ட்டு 5 லெசன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், உருது காவிய கண்டில் 1 से 5 तक ஃபஸ்ட்டு 5 லெசன் நமக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. உருது காவிய கண்ட் இதுதான் நமக்கு செகண்ட் டாப்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கிறது. ஓகே, ஸோ அதில் தேரே பந்தே ஹைம், ஹம் குதா ஜான்டா ஹை ஃபஸ்ட்டு லெசன், சுனிந்தா ஷேர், லாயி ஹயாத் ஆயே, ஆதமி நாமா, பரிந்தே கி ஃபரியாத். ஸோ இந்த 5 லெசன் வந்து உங்களுக்கு போர்ஷன் சிலபஸ். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாமுக்கு இதுலையுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்குமே உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இதிலருந்துமே உங்களுக்கு இஆர்சி வரும். ஆனால் ஒரு இஆர்சி தான் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஒரு இஆர்சி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ திஸ் ஆர் தட், அந்த இஆர்சி கூட எப்படி கேட்பாங்கன்னா இது அல்லது இது
ஸோ ஆப்ஷன் வந்து இப்படி கொடுப்பாங்க, திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3லேருந்து ஒன்றும் 4 and 5லேருந்து ஒன்றும் கேட்கலாம், ஆர் ஃபஸ்ட்டு 2லேருந்தோ இல்லை லாஸ்ட்டு 3லேருந்து ஒன்றும் கேட்கலாம். அப்போ ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் நீங்கள் இஆர்சி தரவு பண்ணிக்கோங்க, அண்ட் தென் எஸ்ஏ ஆல்சோ தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் சாராங்ஷ் படிச்சிட்டாலே இஆர்சி ஈஸியாக எழுதிடலாம். பிகாஸ் இந்த லெசனில் இஆர்சி பார்த்திங்கன்னா இந்த கதைக்குள்ளே என்ன இருக்கோ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இஆர்சியில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நான் நடத்தியிருக்கேன், வீடியோஸில் ரெஃபர் பண்ணி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் இஆர்சி இந்த 3 லெசனில் இஆர்சியும் இந்த 3 லெசனுடைய சாராம்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் அப்போ எவ்வளோ மார்க் நமக்கு வரப்போகுது? ஒரு இஆர்சி எழுத போகிறோம் 8 மார்க்ஸு, ஒரு எஸ்ஏ எழுத போகிறோம் 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதில் 23 மார்க்ஸ் இதுலேயே நமக்கு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் 31, இதில் வந்து 23. ஸோ டோட்டலாக இங்கே வந்து நம்ம 54 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன நமக்கு? பிராஜின் காவியகண்ட். ஓகேவா? ஸோ இந்த இதிலேருந்து ஒரு இஆர்சி கேட்க போகிறாங்க. இதுலேயுமே திஸ் ஆர் தட்டுன்னு கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கபீர்தாஸோடைய இஆர்சி நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதில் கபீர்தாஸோடையது நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் இருக்கிறத எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஷுவராக நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து 8 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ நம்ம எத்தனை இஆர்சி பார்த்துட்டோம்? 4 இஆர்சி பார்த்துருக்கோம். எப்படி? ஆதுனிக் காவியகண்டில் 2 கேட்க போகிறாங்க, அண்ட் தென் உருது காவியகண்டில் 1, அண்ட் தென் பிராஜின் காவியகண்டில் 1. ஸோ 4 முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ எக்ஸாமில் எத்தனை வரும்னா 5 வரும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சவடியிலேருந்து நமக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பஞ்சவடியில் நமக்கு எத்தனை லெசன் கொடுத்துருந்தாங்க? 1 say 13 தக்கு இல்லையா? ஸோ 13 வந்து இஆர்சிஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ இதில் 13 வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே அப் டு திஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது சிலபஸ். ஓகே, தட் மீன்ஸ் இது போர்ஷன். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 7 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1 to 7 இஆர்சி, அதாவது சந்தர்ப்ப சகித் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஷுவராக இதிலேருந்து 1 வந்துடும். இங்கே 8 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 40 மார்க்ஸ் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ அகைன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பஞ்சவடியில் ஃபஸ்ட்டு 7ல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 7 இஆர்சியை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மீனிங் தெரியாதவங்க அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த கொஷினுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இது எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ வீடியோஸ் பாருங்கள், மீனிங்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஈஸியாக இது வந்து நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பஞ்சவடியிலேருந்து சந்தர்ப்ப சஹித் ஃபஸ்ட்டு 7 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சரித்திர சித்ரன். ஸோ சரித்திர சித்ரனில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க? போர்ஷனில் லக்ஷ்மணன் அவர் சூர்பனகான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ எக்ஸாமுக்கு 50% போர்ஷன்றதுனால தான் நமக்கு எல்லாமே பாதி பாதியாக வருது. இங்கே பாருங்கள், 4 ஆக்சுவல் போர்ஷன், ஃபுல் போர்ஷன். பட் எக்ஸாமுக்கு 50% அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 2 தான் எக்ஸாமுக்கு சிலபஸே ஃபஸ்ட்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம்லேயே ஆப்ஷனில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் வெரி சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சூர்பனகா படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூர்பனகா நல்லா படிச்சுக்கோங்க. பட் இதுலேருந்து ஏதாவது ஒன்று நல்லா நீங்கள் தரவு பண்ணாலே போதும். ஏன்னா திஸ் ஆர் தட் அப்படி தான் வரப்போகுது. இருக்கிறதே 2 எஸ்ஏ. ஸோ ஷுவராக இதிலேருந்து 1 வந்துட போகுது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரித்திர சித்திரம் நம்ம ஈஸியாக நல்லா எழுதி பார்த்தீங்கனாலே யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் யுவர் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு இது 15 மார்க்ஸ்க்கு வரும், 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதிலே டிப்னி நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ராம் और சீதா. ஸோ அதே தான், ராம் और சீதாவில் ஏதாவது ஒன்று, அதாவது ஃபஸ்ட்டு 4 தான் நம்மளுடைய ஆக்சுவல் ஃபுல் போர்ஷன். பட் எக்ஸாம் போர்ஷன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 தான் சிலபஸே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆர் தட் இது மட்டும்தான் நமக்கு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் இதுலையுமே வந்து ஃபஸ்ட்டு 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 படித்தாலே போதும். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். சரித்திர சித்திரனில் 1 தான் படிக்க போகிறோம், டிப்பனிலையும் 1 தான் படிக்க போகிறோம்.
ஓகே, இதுக்கு 15 மார்க்ஸு, டெக்னிக் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு 10 மார்க்ஸ்க்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் பேப்பர். ரொம்ப ரொம்ப ஈஸி. எஸ்ஏஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு மார்க்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த எஸ்ஏவும் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க. எப்போவுமே நீங்கள் ஒரே எஸ்ஏல டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க பல ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, ஸோ எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் டச் பண்ணணும். மீன்ஸ் என்னென்னா, எல்லா டாப்பிக்லேயும் ஆன்சர் எழுதணும். ஒரே டாப்பிக்கில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்களோ அந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் 15 மார்க்கு 5 to 6 பேஜஸ் எழுதினாலும் அதுக்கு என்ன மார்க் கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் டைமிங்கும் அலாட்மெண்ட் பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் இஆர்சி எழுதும் போதே ஒரு எஸ்ஏ லெவலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஏஸ் எழுதும் போது உங்களுக்கு டைம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ தட் ரொம்ப ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோஹே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ தோஹே வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டரில் வரும். ஸோ 6 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஈச் கேரிஸ் 2.5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு தோஹே வரும். ஸோ தோஹேவும் பார்த்தீங்கன்னா 50% போர்ஷன் தான். மீன்ஸ் என்ன, கபீர்தாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் கபீர்தாஸ் அண்ட் தென் ரஹீம் 2 பேருடைய தோஹே படிக்கணும். ஸோ அதில் நீங்கள் கபீர்தாஸோடது ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரஹீமோடது ஃபஸ்ட்டு 5. ஓகே, கபீர்தாஸோடையது 1 to 5 ஃபஸ்ட்டு 5 தோஹே நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அப்துல் ரஹீமனோடது இருக்கும். ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். உங்களுக்கு ஃபிஃப்த் லெசன் அப்துல் ரஹீம் கான் கானா 5th லெசனுடைய தோஹே இருக்கும். அதாவது ரஹீம் சுதான் இருக்கும், கண்ட சுதோஹா. இதில் 10 இருக்கும். இதுலேயுமே ஃபஸ்ட்டு 5 வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஷோராக நீங்கள் 4 வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா கபீர்லேருந்து 3 கேட்பாங்க அண்ட் தென் ரஹீம்லேருந்து 3 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது நீங்கள் 4 அட்டன் பண்ணணும் இல்லையா? ஸோ தட் ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு 5 நல்லா தரவு பண்ணிட்டீங்களே ஷுவராக நீங்கள் வந்து 10 மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். தோஹேலாம் கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதனால் நல்லா எழுதி பாருங்கள். ஸோ இதுக்கான வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன், மீனிங்ஸோட இதனுடைய வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். அதை ப்ளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் பேப்பர். அதாவது உங்களுக்கு லாஸ்ட் அக்டோபர் 2020 எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா? ஸோ அதுக்கான மாடல் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த அக்டோபர் 2020க்கான மாடல் பேப்பர். அதாவது லாஸ்ட் டைம் எழுதினாங்க இல்லையா 50% போர்ஷன். ஸோ அந்த பேட்டர்ன் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ வரப்போகிற February 2021 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணால் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இஆர்சி சொன்னேன் இல்லையா, சந்தர்ப சஹித் வியாக்யா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே உங்களுக்கு இஆர்சி தான் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக திஸ் ஆர் தட் இங்கே யா கொடுத்துருக்காங்க பாருங்க, இது அல்லது அது, இது ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதணும். நீங்கள் இது எழுதலாம், அப்படி இல்லைனா இது எழுதலாம். அதே மாதிரி இதுலேயும் திஸ் ஆர் தட், இது இல்லைனா இது. ஓகேவா? இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதணும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு 5 கொடுத்துருப்பாங்க. 5 இருக்கும் உங்களுக்கு டோட்டலாக. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் 4 இருக்குது, நெக்ஸ்ட் பேஜில் 1 இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி கேட்குறாங்க, டாப்பிக்கில் எந்த லெசன்ஸ்லேருந்துலாம் கேட்குறாங்கன்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆதூனி காவிய கண்ட்லேருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ERCs இதுலேருந்து வரும், ஆதூனி காவிய கண்டில். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து படிக்கணுன்றதை நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இதுலேயுமே சொல்கிறேன், இந்த திஸ் ஆர் தட்டில் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லெசன், ஓகேவா, ஆதூனி காவிய கண்டில் ஃபஸ்ட்டு 2 லெசனோட ERC தரவு பண்ணிட்டீங்கனாலே அதிலேருந்து ஒன்று ஷுவராக வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், அதே ஆதூனி காவிய கண்டில் 5th லெசன். ஸோ 5th லெசன்லேருந்து ஷுவராக ஒன்று வந்துடும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 2 லெசன், இதில் 5th லெசன் படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுலேயே 16 மார்க் உங்களுக்கு கவர்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் எதுலேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருது காவிய கண்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாகவே 5 லெசன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்து ஒன்று, லாஸ்ட்டு 2 லெசன்ஸ்லேருந்து ஒன்று கேட்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு 2 லெசன்லேருந்தோ இல்லை லாஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்தோ எப்படி வேணாலும் ரேஷியோவில் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சேஃபர் சைடு ஃபஸ்ட்டு 3 லெசனில் இருக்கிற ERC நல்லா படிச்சுக்கோங்க.
ஓகேவா. உருது காவிய கண்ட்லேருந்து ஒன்று தான் வரும் உங்களுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசனோட இது இஆர்சி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று கபீர்தாஸ்லேருந்து வரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஹீம்லேருந்து வரும், ரஹீமோட டாப்பிக்லேருந்து வரும், சாரி சூர்தாஸோடைய டாப்பிக்லேருந்து வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் தான் இல்லையா, கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ் இந்த 3 பேரோடது தான். ஸோ அதனால் கபீரோடது நல்லா படிச்சுக்கோங்க. கபீர்தாஸுடைய இஆர்சியை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க, அது போதும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அதுலேருந்து ஒன்று ஷுவராக வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 உருது காவிய கண்ட்டு, தேர்டு ஒன் வந்து சாரி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஆதூனிக் காவிய கண்ட்டு, செகண்ட் உருது காவிய கண்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கபீரோடது. ஓகே. 5th ஒன் இஆர்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சவட்டிலேருந்து வரும். ஸோ பஞ்சவட்டியில் டோட்டலாக 13 லெசன்ஸ் இல்லையா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து ஒரு இஆர்சி வரும், செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு இஆர்சி கேட்க போகிறாங்க. ஸோ தட் நம்ம இதுக்கு 1 to 7 ஃபஸ்ட்டு 7 லெசனுடைய இந்த ஃபஸ்ட்டு 7 இஆர்சியை நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும், ஷுவராக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இது பஞ்சவடியிலேருந்து உங்களுக்கு வரும் 5th ஒன். இதுக்குமே அந்த இஆர்சிஸ்க்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. செகண்ட் டாபிக் நான் ஆல்ரெடி சொன்னது தான் தோஹா. ஸோ தோஹா வந்து நீங்கள் எத்தனை எழுதணும், 4 எழுதணும், 6 கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 இது 4மே உங்களுக்கு கபீர்லேருந்து கேட்டுட்டாங்க. இது 2ம் பார்த்திங்கன்னா ரஹீம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த தீரே தீரன்றது பார்த்திங்கன்னா கபீர்தாஸோடைய 10th தோஹை. ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 கபீர்லேயும் ஃபஸ்ட்டு 5 ரஹீம்லேயும் படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக அந்த ஃபஸ்ட்டு 5க்குள்ளேயே நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ கபீர்லேருந்து ஃபஸ்ட்டு 5, ரஹீம்லேருந்து ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க தோஹை. ஷுவராக நீங்கள் 100% நீங்கள் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ஸ் படிச்சிங்கன்னா ஷுவராக 100% நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் என்ன, கவிதா கா சாராங்ஷ். நான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஆதூனிக் காவிய கண்ட்லேருந்து இந்த எஸ்ஏஸ் வரும், ஆதூனிக் காவிய கண்ட். ஸோ இதில் நான் எத்தனை லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இம்பார்ட்டன்ஸாக ஃபஸ்ட்டு 4 லெசன். அந்த 4 லெசன்ஸ்லேருந்தே வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு. மாத்ருபாஷா பிரேம் வந்துருச்சு. 15 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா. 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th ஒன் பார்த்தீங்கன்னா உருது காவிய கண்ட், கிசி ஏ கவிதா கா சாராங்ஷ். இது உருது காவிய கண்ட்லேருந்து வரும். அதே மாதிரி தான் 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு இதிலேருந்தே வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசன் இல்லை லாஸ்ட்டு 3 லெசன் படிச்சிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்து சுனிந்தா ஷேர் வந்திருக்கு இல்லையா, இல்லை லாஸ்ட்டு 3 லெசன் படிச்சிங்கனாலே ஆதமி நாமாவும் வந்துருச்சு, தேரே பந்தே ஹை ஹம் குதா ஜான்தா ஹை. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் எஸ்ஸேஸ் உங்களுக்கு. ஆதமி நாமா, தேரே பந்தே ஹைலாம் ரிப்பீட்டடாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சவடி கே ஆதார் பர் சூர்பனகா கா சரித்திர சித்ரன் யானா ஆர் லக்ஷ்மண். நம்ம இருக்கிறதே போர்ஷன் இது 2 தான் இல்லையா, இங்கே பாருங்கள். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று படித்தா போதும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ லக்ஷ்மண் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு நமக்கு 15 மார்க். இது எல்லாமே போர்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு மாடல் பேப்பர் காமிக்கிறேன் பாருங்கள், அதே தான் வந்திருக்கு பாருங்கள். 2த்தில் ஏதாவது ஒன்றுன்றதுனால நம்ம லக்ஷ்மணன் படித்தா போதும். ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பார்த்தோம், 2 தான். ஸோ ராம் படித்தா போதும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்துருச்சு பாருங்கள், ராம் சீதா தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஈஸியாக நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு 10 மார்க். ஓகேவா. ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். எஸ்ஏஸும் கம்மியாக இருக்குது, பட் நீங்கள் டைம் தான் உங்களுக்கு நிறைய எடுக்கும். பிகாஸ் எஸ்ஏஸே பாருங்கள் 1 2 3 4 எஸ்ஏஸ் எழுதணும், தோஹே வந்து 4 எழுதணும், அதே மாதிரி இஆர்சி ஒரு 5 எழுதணும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.